வணக்கம். இங்கே ஒரு முதல்வர் இருந்தார். அவர் பார்த்து கேட்டார், இது என்னையா இது மவுஸு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் தலைமைச் செயலாளர்கள் எல்லாரும் சொன்னாங்க, மவுஸ் இதுதான்யா, இதை வச்சு தான் கம்ப்யூட்டரை இயங்கும் அப்படின்னு சொன்னார். இது யார் தயார் பண்ணுறா அப்படின்னு கேட்டார். தைவான் தயார் பண்ணுதுனார். தைவான் போன்ற சிறிய நாடுகளை தயார் செய்யும் போது தமிழ்நாட்டுக்கு தயார் செய்ய முடியாதா? எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். 10,000 கோடி. 10,000 கோடியா? கூப்பிடு தொழில் முனைவோர்களை என்று கூப்பிட்டார். 100 கோடி ஒருவர் போடுகிறேன் என்றார். ஒருவர் 200 கோடி போடுகிறேன் என்றார். முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் ஒரு 5,000 கோடி போடுகிறேன் என்று சொன்னார். அதுதான் டிட்கோ. மீதி 5,000 கோடி முதலீடு செய்வதற்காக வந்த கம்பெனி தான் எல்காட். இரண்டையும் இணைத்தார். டிட்கோ எல்காட். அந்த இரண்டையும் இணைத்துதான் டிட்கோ எல்காட் டைட்டல் பார்க் என்ற ஒன்றை உருவாக்கினார். இன்று அவர் உருவாக்கிய டைட்டல் பார்க்கின் மூலமாக படித்த அனைத்து தமிழக சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் உலகம் பூராமாக கம்ப்யூட்டர் இன்ஜினியராக தொழில் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலாக கணினிக்கு என்று ஒரு கொள்கை இந்தியாவிலே முதலில் உருவாக்கியது நமது தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் முதலாக தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற பாட பிரிவை முதலாக கல்லூரியில் உருவாக்குனது நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அவரது இன்றைய பிறந்தநாள் அன்று அவரது செயல்களை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.